வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையார்லேருந்து. இன்றைய தினம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு 29/3/2025. இன்னைக்கு அமாவாசை. இன்னைக்கு கேலண்டரில் பல இடங்களில் சனிப்பெயர்ச்சி, அதே மாதிரி கிரகணம், இது மாதிரி பல்வேறு விதமாக போட்டிருக்காங்க. பல வீடியோக்கள் யூடியூப்பில் அங்கங்கே வந்துக்கிட்டு தான் இருக்குது சனிப்பெயர்ச்சி பற்றி. திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மீன ராசிக்குள்ளே நிறையா கிரகங்கள் சேருது, கொஞ்சம் அச்சுறுத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. யாரும் இதற்கும் பயப்பட வேண்டாம். இன்றைக்கி அமாவாசை. நாளைய தினம் தெலுங்கு வருட பிறப்பு. இப்போ இந்த வீடியோ நான் எதற்கு போடுகிறேன் அப்படின்னா, நாளைக்கிலிருந்து வரக்கூடிய 9 நாளுக்கு வசந்த நவராத்திரின்னு பேர். நம்மளுடைய சேனல் பேர் வசந்த காலம் யூடியூப் சேனல். என்னுடைய ஜோதிட சேவைக்கே நான் வசந்த காலம் தான் பேர் வச்சுருக்கேன். என்னுடைய குருநாதர் அவருடைய பேரும் நெல்லை வசந்தன். அப்போ எல்லாமே எனக்கு வசந்தம் தான். கிருஷ்ண பரமாத்மாவே காலங்களில் நான் வசந்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போது இந்த வசந்த ருது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் வரக்கூடிய இந்த நவராத்திரி ரொம்ப விசேஷமானது. இந்த நாளைய தினம், அதாவது 30ஆம் தேதி தெலுங்கு வருட பிறப்பு. இதை ஒட்டி வரக்கூடிய இந்த 9 நாளும் வசந்த நவராத்திரியாக சொல்லப்படும். சித்திரை 1 தானே சார் தமிழ் வருஷ பிறப்பு. அது என்ன தமிழ் வருஷ பிறப்பு தனியாக, தெலுங்கு வருஷ பிறப்பு அப்படின்னா, இந்த வருட பிறப்புகள் 2 விதமாக பிரிகிறது. அதாவது ஒன்று சூரியனை மையமாக வைத்து, அதுதான் நம்ம சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி அப்படின்னு சொல்கிறது. சந்திரனுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு பெயர் உண்டு. அதை தான் இந்த நவராத்திரிகள்லாம் கூட அதில் வரும், பிரியும். ஆஷாட நவராத்திரி, இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தமிழ் மாதத்துக்கும், அதாவது இந்த சந்திரனை மையமாக வைக்கிறதுக்கும் மாதத்துக்கு பெயர் உண்டு. அது இந்த அமாவாசை முடிந்து வரக்கூடிய பிரதமையிலிருந்து அந்த மாதம் கணக்கெடுப்பாங்க. ரொம்ப ரேராக ஒரு சில நேரங்களில் தெலுங்கு வருட பிறப்பும் தமிழ் வருட பிறப்பும் ஒன்றா வரும். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே நாளில் தெலுங்கு வருஷ பிறப்பும் வந்தது, தமிழ் வருஷ பிறப்பும் வந்தது. அதாவது அமாவாசை முடிஞ்சு பிரதம ஆரம்பிக்கிற அந்த நாள் தெலுங்கு வருட பிறப்பு. சூரியன் மீனத்திலிருந்து மேஷத்துக்குள் பிரவேசிக்கிற அந்த நாள் தமிழ் வருஷ பிறப்பு. இதுதான் இந்த சௌரசம் சாந்திரசம் அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த சௌரம் அப்படின்னாலே சூரியன் அப்படின்னு அர்த்தம். சூரியனை மையமாக வைத்து அப்படின்னு அர்த்தம். சூரியனை வணங்குபவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரியனை வணங்குபவர்கள் தான் சௌராஷ்டிரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சௌராஷ்டிரம்னே ஒரு தேசம் இருக்குது. அங்கிருந்து வந்தவர்கள் தான் இந்த சௌராஷ்டிராக்காரங்கன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? மதுரை பக்கம்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அது எல்லாமே இந்த சூரியன் வழிபாட்டை கொண்டவர்கள் தான். இந்த சௌரச மாதம் அப்படிங்கிறது சித்திரை மாதம். அதில் இந்த சந்திரனை வைத்து சொல்வது சாந்திரச மாதம். அதில் தெலுங்கு வருஷ பிறப்பு நாளைய தினம் 30ஆம் தேதி. இதில் இருந்து வரக்கூடிய 9 நாளும் வசந்த நவராத்திரின்னு பேர். இதில் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி தான். இது இல்லாமல் 4 விதமான நவராத்திரிகள் இருக்குது. 4 விதமான நவராத்திரிகள் இருக்குது. ஒன்று வராகிக்கான ஒரு நவராத்திரி இருக்குது. ஒன்று மாதங்கி, ராஜமாதங்கிக்கு ஷாமலா நவராத்திரின்னு இருக்குது. இந்த மாதிரி 4 விதமான நவராத்திரிகள் இருக்குது. அதில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வசந்த நவராத்திரி. இது லலிதா திரிபுர சுந்தரி, லலிதா பரமேஸ்வரிக்கான 9 நாளும். இதில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. அதில் குறிப்பாக ஒரு 3 விசேஷம் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் சிறப்பாக எடுத்து நீங்களும் பயன்பெறலாம். இந்த 9 நாளும் நம்ம இது இந்த ஸ்ரீவித்யா உபாசனை வாங்கினவங்க, சாக்தத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள்லாம் இதை ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க. மற்றவர்களுக்கும் இதை செய்யலாம், ஒன்றும் இப்போ தப்பு இல்லை. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நம்ம இந்த 9 நாளும் ரொம்ப கொஞ்சம் சுத்தமாக இருந்து வீட்டில் காலை மாலை தினமும் விளக்கேற்றி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து, அம்பாளுக்கு நெய்வேத்தியம் வைத்து, ஏன்னா லலிதா திரிபுர சுந்தரி தான் எல்லாத்திற்கும் முதன்மையான பரதேவதை. அதுக்கப்புறம் வர்ற தேவதைகள்லாம் அடுத்து தான். ஸோ அவங்க தான் முக்கியமான தெய்வம். அவங்களுக்கான இந்த 9 நாளில் லலிதா பரமேஸ்வரி, லலிதா திரிபுர சுந்தரிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து, பழம், உங்களால் முடிந்த நெய்வேத்தியம், பாயாசம் ஏதாவது ஒன்று வைத்து இந்த 9 நாளும் வணங்கி வருவதால் நல்ல பலன் உண்டு. என்ன பலன் அப்படின்னா, முதல்ல
தீர்க்க ஆயுள் கிடைக்கும். அற்ப ஆயுள், சொற்ப ஆயுள் அந்த மாதிரிலாம் இருக்காது. நமக்கு வந்து யமபயம் நீங்கும். ரொம்ப தைரியமாக இருக்கலாம். தைரியத்தை கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த 9 நாளும் உண்டு. இதில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு உண்டு. அதை தனியாக நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச குருமார்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அதில் இந்த சாக்த வழிபாட்டை கொண்டவர்கள் ரொம்ப பிரமாதமாக சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, லலிதா திரிபுர சுந்தரியை வணங்குவது, வீட்டில் ஃபோட்டோ வச்சு வணங்குறது, இல்லைன்னா சகசரநாமம், லலிதா சகசரநாமம் இப்போ உங்கள் குழாயில் கிடைக்கிது யூடியூப்பில். அந்த யூடியூப்பை தினமும் போட்டு கேளுங்க. திரிசதின்னு இருக்குது, லலிதா திரிசதின்னு, ரொம்ப பவர்ஃபுல் மந்திரம். அதை தினம் கேளுங்க. திரிசதி அப்படின்னா சதம் அப்படின்னா 100. இப்போ இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச்லலாம் செஞ்சுரி அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, சதம். இந்த சதம் அப்படின்னா என்னென்னா அது 1. திரிசதம்னா 3. வீரேந்திர சேவாக் ட்ரிபிள் செஞ்சுரி அடித்தார் இல்லையா, அது மாதிரி நீங்களும் எல்லா வாழ்க்கையிலையும் ட்ரிபிள் செஞ்சுரி அடிக்கலாம். அப்போ இந்த திரிசதி அப்படிங்கிறது லலிதா திரிசதின்னு இருக்குது. அந்த லலிதா திரிசதிங்கிற மந்திரம் ரொம்ப சிறப்பான மந்திரம். அதை தினம் ஒலிக்க செய்து கேட்பது சிறப்பு. அதில் இந்த திருதியைன்னு ஒரு நாள் வரும். இந்த திருதியை இப்போ வந்து நாளைக்கு வந்து பிரதமை, அதுக்கப்புறம் துவிதியை, அந்த திருதியை நாளில் வந்து சௌபாக்கிய கௌரி விரதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது கலசம் வச்சு ஆவரணம் பண்ணி அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. அது ஒரு சிறப்பான வழிபாடு. அது தெரிந்தவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் பண்ணுங்கள். இதுவால் உங்களுக்கு சில சௌபாக்கியங்கள் கிடைக்கும். அதுக்கு அடுத்து சதுர்த்தி விரதம். இந்த சதுர்த்தி விரதமும் ரொம்ப சிறப்பானது. பொதுவாகவே நம்ம சதுர்த்தி விரதம் வளர்பிறை தேய்பிறைக்கு நம்ம விநாயகர் வழிபாடு பண்ணுவோம். அதில் இந்த வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய சதுர்த்தியில் தான் விநாயகரில் வந்து நிறைய உருவங்கள் இருக்குது. நம்ம விநாயகரை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து உச்சிஷ்ட மகா கணபதினு ஒரு விநாயகர் இருக்கார். அந்த உச்சிஷ்ட மகா கணபதி தொடை மீது ஒரு தேவி உட்கார்ந்துருப்பாங்க. அவர்களுடைய அவதார நாள் அது. அதுக்கு வந்து நீலா சரஸ்வதினு பேர். அந்த அன்னைக்கு பேர் நீலா சரஸ்வதினு. அந்த நீலா சரஸ்வதியின் அவதார நாள். அப்போது அன்றைய தினம் அந்த விநாயகரையும், அதாவது உச்சிஷ்ட விநாயகரையும் அந்த தேவியையும் வணங்குறது ரொம்ப சிறப்பு. அது ஒரு வழிபாடு. அதுக்கப்புறம் பஞ்சமியில் வந்து அது வந்து லக்ஷ்மி பஞ்சமி. அது வந்து ஸ்ரீபுர வாசினி வாராகி வந்து ஸ்ரீபுரம்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமியோட கடாட்சத்தை அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அது. அன்றைய நாளில் வராகியை வணங்குவதால் அல்லது லக்ஷ்மி ஹைகிரீவரை வணங்குவது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம். அன்று செய்வதால் நிறையா உங்களுக்கு செல்வம் சேரும், வருமானம் நிறையா வரும். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பான விஷயங்கள். ராமநவமி. இந்த ராமநவமிக்கு தான் பொதுவாக வந்து கோயில்கள்லாம் அன்னைக்கு வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் ராமர் அவதரித்த நாள். இந்த 9 நாளும் வந்து வைஷ்ணவர்கள் வந்து கர்ப்போற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமரை கொண்டாடுவாங்க. அதாவது ராமர் பிறப்பதற்கு 9 நாளுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த நவராத்திரி பீரியடை கர்ப்போற்சவம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. ராமநவமி வந்த நாள்லேருந்து அடுத்து வரக்கூடிய 9 நாளை ஜனனோற்சவம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. இப்போ இந்த அமாவாசையிலேருந்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்துக்குமே கும்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதையும் நீங்கள் வணங்கலாம். இதில் தான் வந்து பங்குனி உத்திரம் வரும். பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பானது. இதில் வரக்கூடிய 10வது நாள் தசமி இருக்கு இல்லையா, தசமி உங்களுக்கு வந்து 7 தசமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு. உங்கள் குலதெய்வத்தை போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா குலதெய்வத்துடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும். பொதுவாக பங்குனி உத்திரத்துக்கு நிறைய பேர் குலதெய்வம் வழிபாடு பண்ணுவாங்க. ஆனால் இந்த வரக்கூடிய இந்த நவராத்திரியில் வரக்கூடிய 10வது நாள் தசமி அன்று குலதெய்வ வழிபாடு செய்தால் பரிபூர்ண குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். அதுலேயும் இந்த காவல் தெய்வம் மாதிரியா இருக்கக்கூடிய குலதெய்வம்லாம் இருக்கும் சில பேருக்கு. அவர்களெல்லாம் வணங்குறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக அந்த விஷயங்கள்லாம் சித்தியாகும். அப்போது இது எல்லாமே இப்போ இந்த 10 நாளும் ரொம்ப விசேஷமான நாட்கள். இந்த கிரகங்கள் அதிகமாக கூடுது, இதனால் என்ன பயம், இது என்ன நடக்குமோ அப்படின்னு சில பேர்லாம் பயப்படுறீங்க. லலிதா திரிசதியை போட்டு கேளுங்க, உங்களுக்கு எந்த விதமான தொல்லைகளும் வராது, பயம் நீங்கும். அதே மாதிரி தெலுங்கு வருடப்பிறப்பு, அதே மாதிரி தமிழ் வருடப்பிறப்பு எல்லாமே நமக்கு முக்கியமானது தான். அதனால் இந்த நாட்கள் எல்லாமே நம்மளுடைய தெய்வத்தை வணங்குவதற்காக கொண்டு வந்தது தான்.
இந்த நவராத்திரின்னு ஒரு 4 விதமான நவராத்திரி, இது எல்லாமே அமாவாசை முடிந்து வந்து பிரதமையிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய நவராத்திரிகள் தான். அது எல்லாமே அம்பாள் வழிபாட்டுக்குரியதான். இதில் நீங்கள் எந்த நவராத்திரியை வணங்கினாலும் அதற்கான தனி சிறப்பு உண்டு. அதில் இது வசந்த நவராத்திரி. நம்ம சேனல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வசந்த காலம் யூடியூப் சேனல். அப்போ இந்த வசந்த நவராத்திரி பேசாமல் இருக்க முடியுமா? அதனால் நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் வசந்தம் வசந்த காற்று வீசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டி மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.